வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம 2 இன்ட்ரஸ்டிங் ஃப்ரேசஸ், 2 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். சாதாரணமா நம்ம பேசுறப்போ சொல்ற சில வார்த்தைகள். இதை நான் இந்த நோக்கத்துடன் செய்தேன், இந்த எண்ணத்தோட செஞ்சேன், இப்படி நினைச்சிட்டு செஞ்சேன், இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதை சொல்றதுக்கான ஃப்ரேசஸ். நான் இன்னைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஜிம்முக்கு போனேன். உதவணுங்கிற எண்ணத்தோட தான் பேசினேன், ஆனா அவ இப்படி சொல்லிட்டா. இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதை சொல்றதுக்கான ஃப்ரேசஸ். இதை சொல்றதுக்கு ஆக்சுவலாக 3 ஃப்ரேசஸ், நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு. இங்கே நம்ம ஒரு 3 ஃப்ரேசஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ரொம்ப காமன் ஃப்ரேசஸ். அதில் ரொம்ப கேஷுவல் ஸ்போக்கனில் அப்படின்னு சொன்னால் வித் தி இன்டென்ஷன் ஆஃப் இந்த ஃப்ரேஸை எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து கேஷுவலாக ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டோன் பார்த்தீங்களான்னா நியூட்ரல் டோன். நியூட்ரல் டோன்னா என்ன? ரொம்ப பொலைட், ரொம்ப ஸ்டிஃப் அப்படி இல்லாமல் ஒரு மிடில் இருக்கிற ஒரு டோன். அதனால ரொம்ப காமன் இது ஸ்போக்கனில். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக, கொஞ்சம் ஸ்டிஃபாக அப்படி சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்களா வித் வியூ டு இதை யூஸ் பண்ணலாம். வித் எய்ம் ஆஃப் இது வந்து ரொம்ப ஃபார்மல் பிஸ்னஸ் கான்டெக்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த வீடியோவில் இதை நம்ம விட்டுடலாம். ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கலாம். அதுலேயும் நாம் வந்து ரொம்ப காமன் ஸ்போக்கனில் அப்படின்றதுனால வித் தி இன்டென்ஷன் ஆஃப் இதை தான் நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் வியூ டுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வித் தி இன்டென்ஷன் ஆஃப் இதை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறப்போ இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக இந்த சென்டென்சஸ் எப்படி இருக்கு பாருங்க. இதை செய்யும் நோக்கத்துடன், இதை செய்யணும்னு நினைச்சு, இதை செய்யும் எண்ணத்துடன் இப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதை செய்யும் எண்ணத்துடன், நோக்கத்துடன் அப்படி நீங்க சொல்றதா இருந்தா வித் தி இன்டென்ஷன் ஆஃப் எதை செய்யும் நோக்கத்துடன் அந்த வேர்ப் அதோட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம போட்டுற வேண்டியதுதான். அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். ஆஃப் வந்தாலே பக்கத்துல நவுன் வரணும். வேர்ப் வந்ததானா அது ஜெரண்ட் ஃபார்ம்ல வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இப்படி போடணும் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். இப்போ சென்டென்ஸ் வந்து செய்யும் நோக்கத்துடன் அப்படின்னு இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணுங்கிற நோக்கத்துடன், இப்படி இருக்கணுங்கிற எண்ணத்துடன், இப்படி இருக்கணும்னு நினைச்சு அப்படி நீங்க சொல்றதா இருந்தா இருக்கிறதுனா பி வேர்ப் இல்லையா? அப்போ பீயிங் பொதுவா இப்படி இருக்கும் என்று ஒரு ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் தான் கண்டிப்பா வரும். அப்போ பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ் வித் தி இன்டென்ஷன் ஆஃப் பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வித் இன்டென்ஷன் ஆஃப் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே. இப்போ வித் வியூ டு இதுக்கு என்ன செய்யறது? டூன்னு வருது. அப்போ இது பக்கத்தில் வேர்பை போடணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த டூ வந்து இது மொத்தமாக ஒரு ஃப்ரேஸ். அதனால இந்த டூ வர்றதுனால நீங்கள் பக்கத்தில் வேர்பெல்லாம் போடக்கூடாது. அதே ஸ்ட்ரக்சர் தான் வித் த இன்டென்ஷன் ஆஃப்க்கு என்ன ஸ்ட்ரக்சரோ அதே ஸ்ட்ரக்சர் தான் வித் த வியூ டூக்கும். அது பக்கத்துலேயும் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஸோ இன்டர்சேஞ்சபிளி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. டூன்னு வந்தாலும் நம்ம பக்கத்தில் ஜெரண்ட் தான் போடணும். அதனால ரொம்ப ஈஸி தான். நீங்கள் டக்குன்னு அப்படியே அந்த வித் தி இன்டென்ஷன் ஆஃப்க்கு பதிலாக வித் வியூ டூ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வித் தி இன்டென்ஷன் ஆஃப் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்துடன், மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற நோக்கத்தோட அவன் அரசியலுக்குள் நுழைந்தான். இப்படி சொல்ல போகிறோம். அவன் அரசியலுக்குள் நுழைந்தான். இதுதான் மெயின் கிளாஸ் இல்லையா? ஸோ நுழையிறதுனா என்டர் பாஸ்ட் டென்ஸ். அதனால ஹி என்டர்ட் பாலிடிக்ஸ். ஹி என்டர்ட் பாலிடிக்ஸ். மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு இதுதான் நம்ம வித் தி இன்டென்ஷன் ஆஃப் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இதை செய்யும் நோக்கத்தோடு வித் தி இன்டென்ஷன் ஆஃப் மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படின்னா சர்வ் பண்ணுறது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ சர்விங் பீப்புள். ஹி என்டர்ட் பாலிடிக்ஸ் with the intention of serving people. He entered politics with the intention of serving people. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட, நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோட அவன் வெளிநாட்டுக்கு போனான். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு அவன் வெளிநாட்டுக்கு போனான். எப்படி சொன்னாலும் இதே தான். ஸோ அவன் வெளிநாட்டிற்கு போனான். He went abroad. He went abroad. He went to abroad கிடையாது. எதுக்கெல்லாம் நம்ம முன்னாடி to போடக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. ஸோ அப்ராட்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம to சேர்க்க மாட்டோம். He went abroad. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோடு சம்பாதிக்கிறது அப்படின்றப்ப verb. earn பண்ணுறது அப்படிங்கிறப்ப verb இல்லையா? இப்போ with the intention of verb plus ing. With the intention of earning more money. He went abroad with the intention of earning more money. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஆசிரியர் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கிளாஸ்க்கு வந்தார். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அவரை சிரிக்க வச்சுட்டாங்க. இப்படி சொல்ல போறோம்.
ஸோ இருக்கணும் என்ற எண்ணத்தோடு. அப்படின்னா என்ன செய்யணும்? பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ். எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். இப்ப பீயிங் ஸ்ட்ரிக்ட். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே உங்களுடைய சென்டென்ஸ் முடிஞ்சிரும். ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார். The teacher entered the class. இல்லன்னா teacher came to the class. எப்படி வேணா சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே enterங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டா, நீங்க வேணுமானா இந்த இடத்துல the teacher came to the class. அப்படி வேணாலும் சொல்லுங்க. With the intention of being strict. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரை சிரிக்க வச்சாங்க. The students made him laugh. The students made him laugh. The teacher entered the class with the intention of being strict. But the students made him laugh. எவ்வளோ ஒரு லாங் சென்டென்ஸை நம்மளால ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியுது பாருங்க. படிக்கணுங்கிற நோக்கத்தோடு, படிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் உட்காந்தா. ஆனால் இப்போ பாருங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இது வந்து இன்டென்ஷன் வர்சஸ் ரியாலிட்டி இல்லையா? இந்த மாதிரி தான் நிறைய சமயத்தில் நடக்கும். நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒன்று ஆரம்பிப்போம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதை விட்டுட்டு வேற ஏதோ செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அதுதான் இப்போ சொல்ல போகிறோம். படிக்கணுங்கிற நோக்கத்தோடு வேர்ப் இருக்கு, அதனால வித் தி இன்டென்ஷன் ஆஃப் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ வித் தி இன்டென்ஷன் ஆஃப் ஸ்டடியிங் இல்லையா? ஸோ அவள் அமர்ந்தாள், அதுதான் மெயின் கிளாஸ் இல்லையா? அப்போ ஷி சாட். ஷி சாட் வித் இன்டென்ஷன் ஆஃப் ஸ்டடியிங். ஆனால் இப்போ ரைட் நவ் அவர் ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஷி இஸ் வாட்சிங் ரீல்ஸ் நவ். ஷி சாட் வித் இன்டென்ஷன் ஆஃப் ஸ்டடியிங் பட் ஷி இஸ் வாட்சிங் ரீல்ஸ் நவ். இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சீக்கிரமே தூங்க போனேன். 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு சீக்கிரமே தூங்க போனேன். இப்படி ரொம்ப காமனாக இந்த மாதிரி நம்ம ஸ்போக்கனில் சொல்லுவோம். ஆனால் அப்படியே லேட்டாக தான் எந்திரிச்சேன். எப்படி சொல்ல போகிறோம்? அப்படியே லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ இந்த இடத்துல 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிற நோக்கத்தோடு, அப்போ வேர்பு தான். அப்போ வித் தி இன்டென்ஷன் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான். ஸோ எந்திரிக்கிறதுனா வேக்கப் இல்லையா? அப்போ வேக்கிங் அப் அப்படின்னு போட போகிறோம். சீக்கிரம் தூங்க போனேன். ஐ வென்ட் டு பெட் ஏர்லி வித் தி இன்டென்ஷன் ஆஃப் வேக்கிங் அப் அட் 5 o'clock. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிற நோக்கத்தோடு வித் தி இன்டென்ஷன் ஆஃப் வேக்கிங் அப் அட் 5. அப்படியும் ஆனால் அப்படியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஸ்டில் woke up late. I still woke up late. I went to sleep early with the intention of waking up at 5, but I still woke up late. அவனால சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பேச்ச ஆரம்பித்தான். ஆனால் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஸோ அவன் சீரியஸாக இருக்கணுங்கிற நோக்கத்தோடு, அப்போனா பீயிங் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் இல்லையா? அப்போ பீயிங் சீரியஸ், சீரியஸாக அதுதான் அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல. அப்போ பீயிங் சீரியஸ். பேச்சை தொடங்கினான், இதுதான் மெயின் கிளாஸ். He started the speech. இல்லையா? He started the speech with the intention of being serious. He started the speech with the intention of being serious. ஆனாலும் எப்படி சொல்றதுக்கு? எனிவே சேர்த்துக்கு போகிறோம். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. Everyone laughed anyway. He started the speech with the intention of being serious, but everyone laughed anyway. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவங்க முன்னாடியே வந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இருக்க வேண்டும் அப்படின்னா பீயிங் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் இல்லையா? உதவியாக இருக்கிறதுனா பீயிங் ஹெல்ப்ஃபுல். இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க, ஏர்லியராக வந்துட்டாங்க. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். They arrived early. They arrived early with the intention of உதவியாக இருக்கிறதுனா பீயிங் ஹெல்ப்ஃபுல். They arrived early with the intention of being helpful. நம்ம இந்த with the intention of வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அப்போ நம்ம with a view to அது பார்க்கலாம். ஸோ with the view toக்கும் பக்கத்தில் verb plus ing இல்லை being adjective அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால ஸ்ட்ரக்சரில் எந்த மாற்றமும் இல்லை, ஈஸி தான் உங்களுக்கு. கார் வாங்கணுங்கிற நோக்கத்தோடு அவன் பணத்தை சேமிக்கிறான். அதே சென்டென்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல with the intention of பதிலாக with the view toன்னு போட போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அவன் பணம் சேமிக்கிறான், இதுதான் மெயின் கிளாஸ் இல்லையா? அப்போ he is saving money. He is saving money. எந்த நோக்கத்தோட? with a view to கார் வாங்குறது, buying a car.
He is saving money with a view to buying a car. அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. கொஞ்சம் with a view to அப்படின்னா கொஞ்சம் ஃபார்மல்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபார்மலா ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். விபத்துக்களை குறைக்கணுங்கிற நோக்கத்தோட அரசு நியூ ரூல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு, அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அறிமுகப்படுத்தியது யாரு? கவர்மெண்ட். தி கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் நியூ ரூல்ஸ். த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் நியூ ரூல்ஸ். இந்த நோக்கத்தோட வித் எ வியூ டு, குறைக்கணுங்கிற நோக்கத்தோட வித் எ வியூ டு ரெடியூசிங் வாட்? ஆக்சிடென்ட்ஸ். த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் நியூ ரூல்ஸ் with a view to reducing accidents. The government introduced new rules with a view to reducing accidents. மன்னிப்பு கேட்கணுங்கிற நோக்கத்தோட அவ எனக்கு ஃபோன் பண்ணா, ஆனா பாருங்க கடைசியில் எங்களுக்குள்ள திரும்ப சண்டை வந்துருச்சு. இப்படி சொல்ல போறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க வித் யூ வியூ டு வச்சு சொன்னாலும் சரி, வித் தி இன்டென்ஷன் ஆஃப் வச்சு சொன்னாலும் சரி. மன்னிப்பு கேட்கறது அப்படின்னா அப்பாலஜைஸ் பண்றது verb, அதனால அப்பாலஜைசிங். with a view to apologizing அப்படின்னு சொன்னாலும் சரி, with the intention of apologizing சொன்னாலும் சரி. அவள் எனக்கு ஃபோன் பண்ணா, she called me with the intention of apologizing. ஆனா பாருங்க கடைசியில் எங்களுக்குள்ள திரும்ப சண்டை வந்துருச்சு. we ended up arguing again. ஏன் நம்ம வந்து ஸ்டார்டட்னு சொல்லலை? ஆக்சுவலாக இந்த எண்ணத்தோட தான் ஆரம்பித்தோம், கடைசியில் எப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து end up அப்படின்னு வச்சு சொல்கிறோம். அதனால தான் we ended up arguing again. She called me with the intention of apologizing, but we ended up arguing again. இப்போ பார்த்த இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு, அஃப்கோர்ஸ் 2 ஃப்ரேசஸை வச்சு இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம், நீங்கள் எதை வேணால் போடுங்க. வித் a view to இல்லைனா with the intention of, எது போட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணாலும் சரி. புத்தகங்கள் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க பள்ளிக்கு சென்றார்கள். உடற்பயிற்சி செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் அவன் ஜிம்முக்கு போனான், ஆனால் அங்கே போய் பாருங்கள் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி சொல்லணும்? ஸோ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? They visited the school with the intention of donating books. He went to the gym with the intention of working out. Workout பண்ணணுங்கிற நோக்கத்தோட. But he ended up taking selfies. But he started taking selfies. எப்படி வேணா சொல்லுங்க. அதனால end upம் started ஒன்றுன்னு அர்த்தம் கிடையாது. எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால he started taking selfiesன்னு சொல்கிறோம். இல்லைனா கடைசியில் அவன் செல்ஃபி தான் எடுத்தான் அப்படி நீங்கள் சொல்லணுமானா ended up அப்படி வச்சு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 2 phrases with the intention of, with a view to, இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.